நாம் எதை கற்று அறிந்தாலும் முடிவில் மரணம்தான். அப்போ நாம் கற்று அறிய வேண்டிய ஒன்று மரணமில்லாத ஒரு வாழ்க்கைக்காக கற்க வேண்டும். அந்த படிப்பு எங்கே படிக்கலாம்? அதை இங்கே தான், நம்ம உடலில் தான் படிக்க முடியும்னு அத்தனை ஞானிகளும் சொல்லி வைத்திருக்கார்கள். இதை படிப்பதற்கு வழி இருக்கான்னா ஒரே ஒரு வழி தான். கண்ணை மூடிக்கலாம், காதும் கேட்காம போயிடும், வாயும் பேசாமல் இருக்கும், உண்ணாமல் இருக்கும், உடலும் அசையாமல் கிடக்கும், மூக்கு வழியாக ஒரு சுவாசம் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நம்ம வசம் இருக்கானா? இல்லை. அப்போ அது நம்ம உடலில் நம் சொல் பேச்சு கேட்காம நம் வசம் கட்டுப்படாமல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை எவ்வாறு பிடிப்பது? அதுதான் ஞானிகளெல்லாம் செய்த முதல் வேலை. இயங்கி கொண்டும் இயக்கி கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா நம்முடைய மூச்சு காற்றுக்கு இணையாக எதுவும் இல்லை. இந்த காற்று ஒன்றுதான் நாம் கண்டுகொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த காற்று எல்லா வேலையும் செய்துகிட்டு இருக்கு. மெய்யை அடைவதற்கும் அதனுடைய துணை தேவை, அதன் பிறகு அது தேவையில்லை. காற்று இல்லாமலே வாழக்கூடிய நிலையும் இருக்குது. அப்போ அந்த காற்று எது வரைக்கும் தேவைப்படும்னா, அந்த மெய்யை உணர்வதற்கு, மெய்யை அடைவதற்கு உரிய வழியை கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான கருவி நாசி துவாரங்கள் வழியாக ஓடுகின்ற வாசி. இந்த வாசியை கற்றுக்கொள்வது தான் பெரிய விஷயம். வாசியை எவ்வாறு கற்றுக்கொள்வது? வாசியை அறிந்தவர்கள் யார்? அத்தனை சித்தர் புருஷர்களும் இந்த வாசியை கண்டு கொண்டார்கள். இந்த வாசி என்கிற மூச்சு காற்றை பற்றி நிறையவே எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய சித்தர் பெருமக்களில் ஒருவர் கூட அதை விட்டு வைக்கவே இல்லை. எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள்.